குட் மார்னிங். ஒருத்தர் என்ன பண்ணாரு, டெய்லியும் ஒரு காவடியை தன் தோல் மேல வச்சுக்கிட்டு தண்ணி பிடிக்கிறதுக்காக தூரத்துல இருக்கிற ஒரு கிணற்றுல போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வருவார். தண்ணி எடுத்துட்டு வரும்பொழுது ஒரு சைடு இருக்கிற பானையில லேசா விரிசல் விட்டுருச்சு. அவர் வீட்டுக்கு வருகிற வரைக்கும் அதுல பாதி குடம் தண்ணி தான் இருக்கும். அப்படியே இருந்தது. ஒரு நாள் இந்த நல்லா இருக்கிற குடம் விரிசலான குடத்தை பார்த்து கிண்டல் பண்ணிச்சு, கேலி பண்ணிச்சு. நீ விரிசலா விட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சான். இதை நினைச்சுதான் நம்ம யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துக்கப்பட்டு ஒரு வருஷமா இதை தான் மனசுக்குள்ளேயே அடக்கி வைத்திருந்துதான். ஒரு நாள் அந்த 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 தண்ணி கொண்டு வர எஜமான் கிட்ட பார்த்து சொல்லிச்சான், நான் உங்களுக்கு பிரயோஜனமே இல்லை. ஏன்னா நீங்க தண்ணி கஷ்டப்பட்டு கொண்டு வரீங்க, எங்க வீட்டுக்கு கொண்டு வரும்போது அது பாதி குடம் தண்ணி தான் இருக்குது. அதனால என்ன விட்டுட்டு நீங்க இன்னொரு புதிய குடத்தை நீங்க வாங்கிக்கிங்க. நான் உருவாக்கப்பட்டதனுடைய பலனையே என்னால உங்களுக்கு கொடுக்க முடியல, நான் ரொம்ப வேஸ்டா இருக்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அவர் சொன்னாரா, யார் சொன்னது நீ பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு? நான் தண்ணி கொண்டு வருகிற வலது பக்கம் பாத்தியா, ஒரே வனாந்தரமா இருக்கும். இடது பக்கம் பார்த்து ரொம்ப செழிப்பா இருக்கும், நிறைய பூங்கெல்லாம் பூத்து இருக்குது. நான் பார்த்துட்டேன், உனக்குள்ள விரிசல் இருக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டு நான் என்ன பண்ணினா அந்த இடத்துல எல்லாம் விதைய தூவினேன். பூ பூக்குற பூச்செடியோட விதைய நான் தூவினேன். அது இன்னைக்கு பார்த்தா அழகா பூத்து எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அது மாத்திரம் இல்ல, என்னுடைய வீட்டையே நான் வர்ற அந்த தோட்டத்தையே அது அழகுபடுத்துது அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த விரிசலான அந்த பானைக்கு தெரிஞ்சுதான், நான் என்னை உருவாக்குனவருக்கு ஏதோ ஒரு விதத்துல நானு உதவி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான். பைபிள்ல இப்படி ஒரு வசனம் உண்டு, கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று. மோசே கூட ஆண்டவர் அழைத்த போது சொன்னா, நான் திக்குவாய் மந்தனாவை என்னை விட்டுடுங்க, இஸ்ரவேல் ஜனங்களை என்னால மீட்டு கொண்டு வர முடியாது. ஆண்டவர் சொன்னார், இல்ல நீதான் வேணும் அப்படின்ட்டு மோசையை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். செங்கடலை பிளக்க வைத்தார், வனாந்தரத்துல காடைகளை கொடுத்தார், கசந்தான் தண்ணீரை மாறாவை மதுரமாய் மாற்றினார். இன்னைக்கு நீங்க கூட உங்களுடைய இதுதான் எனக்கு மைனஸ், நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, நான் வெறுமையா இருக்கிறேன், என்னை எல்லாரும் ஒதுக்குறாங்க, நான் எதுக்குமே லாக்கி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை தான் சொல்றார். உங்களுடைய மைனஸை கொண்டுதான் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவருடைய வல்லமை விளங்கும்படியா இருக்கிறது. அதனால எது இன்னைக்கு உங்களுக்கு மைனஸோ அதை கொண்டு ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் பிரயோஜனம் இல்லை, நான் ஏன் வாழணும், நான் ஏன் மற்றவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்கிறேன்னு, நான் எதுக்குமே உதவி இல்லாம இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை இன்றைக்கு அவருடைய வல்லமையினால பலப்படுத்துறார். நீங்க தான் அவருக்கு வேணும். உங்க கொண்டு அவர் செய்ய போற காரியம் பெரிதா இருக்கும். நம்பிக்கையோட கூட இருங்க, சந்தோஷமா இருங்க. Have a nice day. Jesus loves you.